ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காஃபி நீங்கள் போட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் இன்னைக்கு பண்ணலான் இருக்கேங்க. ஆனால் வந்து என்னென்னா வீட்டில் காஃபி தூள் ஆயிடுது. ஏன்னா நான் காஸ்கோ போயிருக்கும் போது நான் மறந்துட்டேன். இப்போ சரின்னு ஸ்டார்பக்ஸ் வந்திருக்கேன். ஸ்டார்பக்ஸில் வாங்கிட்டு நான் வீட்டில் போய் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டார்பக்ஸ் வந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் ப்ரைஸும் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து காஸ்கோவில் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நான் வந்து பில் பார்த்து சொல்கிறேன். பட் இங்கே எவ்வளோ ப்ரைஸ், ஸ்டார்பக்ஸில் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பில்லும் காமிக்கிறேன். நிறைய சாய்ஸஸ் இருக்குங்க. இங்கே காஃபி பீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஃபி பீன்ஸாக தான் இருக்கும். நம்ம இவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா இவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க. மீடியம் ரோஸ்ட்டும் இருக்கும், டார்க் ரோஸ்ட்டும் இருக்கும். ஒன் பவுண்டு காஃபி பவுடர் கிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா 456 கிராம்ஸ் இருக்கு. இது வந்து இந்த கவர்ல தான் வரும். இது மாதிரி ப்ரௌன்ல தான் இருக்கும். இது வந்து ஸ்டார்பக்ஸ்ல வாங்குற காஃபி பவுடரோட கலர் இது. ஓகேங்களா? இதே காஃபி பவுடர் தான் நான் வந்து காஸ்கோல வாங்கினது. காஸ்கோல பாத்தீங்கன்னா கலர் வந்து கவரோட கலர் வந்து மாறி இருக்கு. காஸ்கோல வாங்குறது தான் லாபம். ஸ்டார்பக்ஸ்ல 1 பவுண்டு வாங்கினேன் நானு. இதுவே வந்து காஸ்கோல வாங்கினோம்னா பெருசு பார்த்தாலுமே தெரியும், கவர் உங்களுக்கு பெருசா இருக்கு. 2 பவுண்ட் இருக்குது, 2 பவுண்ட் காஃபி பவுடர். காஸ்கோல வர்றது வந்து பவுடராயே இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க இதுவே இது ஸ்டார்பக்ஸ்ல போய் வாங்கினீங்கன்னா அவங்க கிட்ட பீன் தான் இருக்கும். இந்த பேக்ல வந்து பீனா தான் இருக்கும். நம்ம எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட வந்து அரைக்க சொல்லணும். கிரவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னா கேட்பாங்க, என்ன ஃபில்டர் யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. பேப்பர் ஃபில்டர்னு சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க. காஸ்கோல வாங்கின ப்ரைஸ் வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற காஸ்கோல எவ்வளவு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் இல்லையா ஸ்டார்பக்ஸ்ல, அதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ்ல வாங்கினது வந்து $14 1 பவுண்டு. இதே வந்து நான் காஃபி போடுற விதம் வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிஸ்டர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து பிகினரு, எனக்கு காஃபி போடுறத வந்து ஒரு லாங் வீடியோவா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்றேன். நான் ஆன்லைன்ல பார்த்தேங்க. நான் காஸ்கோவோட பிரைஸ் அது வந்து இன்ஸ்டோர் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா $23 காமிக்கிறாங்க. ஸ்டோர்ல எவ்வளவு இருக்கும்னு தெரியல எனக்கு. சில நேரத்துல வந்து இன்ஸ்டோரும் ஆன்லைனுக்கும் டிஃபர் ஆகும் பிரைஸ். அதையும் நம்ம பாத்துக்கணும். நான் மோஸ்ட்லி இன்ஸ்டோர்ல தான் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருந்தாங்க, டிகாஷன் வந்து தண்ணியா இருக்கு, நீங்க சிக்கரி ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சிக்கரி வந்து எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டி சிக்கரி போட்டு குடிச்சோம்னா நல்லா இருக்கு எனக்கு. சில நேரத்துல இந்தியன் ஸ்டோர்ல இருந்து சன்ரைஸ் வாங்கிட்டு வந்து குடிப்போம் நாங்க, அந்த பிளாக் காஃபிக்கெல்லாம். அது என்னன்னா பிளாக் காஃபிக்கு நல்லா இருக்கு, நம்ம மில்க் போட்டு குடிக்கிறச்ச அது அந்த ஸ்டிக்கினஸ் ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து எனக்கு பிடிக்கல. அதாலதான் நான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கரியே கிடையாது. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சிக்கரி நல்லதுன்றாங்க, நல்லது இல்லைன்றாங்க, பியூரா காஃபி குடிங்கன்றாங்க. அதாலேயே வந்து நான் சிக்கரி விட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பியோர் காஃபி தூள்ல தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மீன்ஸ் எனக்கும் பிடிச்சிருக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கும் போட்டு கொடுத்தேன், அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கு. அதால வந்து பாத்தீங்கன்னா சிக்கரி கலக்கிறதால என்னன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி குடிச்சோன்னா அந்த ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து அந்த சிக்கரி கலக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து இப்படி குடிச்சோம்னா நல்லது உடம்புக்கு. இதே வந்து நீங்க பிளாக் காஃபியா குடிச்சீங்கன்னா இன்னும் சூப்பர். பால் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம ஆல்மண்ட் மில்க்ல வேணாலும் நீங்க குடிச்சிக்கலாம். இதுவே நீங்க வெயிட் லாஸ் பண்றதா இருந்தா இந்த காஃபியை வந்து நீங்க பிளாக் காஃபியாவே குடிச்சிருங்க, பாலே ஆட் பண்ணாதீங்க. வேணும்னா ஆல்மண்ட் மில்க், அதுக்கப்புறம் ஓட் மில்க், அதுக்கப்புறம் வந்து ஹேசல்நட் மில்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேணா ஆட் பண்ணி நீங்க குடிக்கலாமே தவிர்த்து இது ஹோல் மில்க் எல்லாம் போட்டு குடிக்காதீங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன். வெயிட் லாஸ் எல்லாம் இல்ல, நான் வெயிட் லாஸும் பண்றேன் பாலும் குடிப்பேன்னா அப்படி குடிக்கலாம். சில பேருக்கு வந்து பால் ஒத்துக்காது இல்லையா, டெய்ரி ஃப்ரீயா இருப்பாங்க, அவங்க வந்து பாலை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நட்ஸ்ல கலந்த ஆல்மண்டோ இல்ல ஓட்ஸோ அது மாதிரி அந்த மில்க் எல்லாம் குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன்.
இன்னொன்னு என்னன்னா, என்கிட்ட அந்த காஃபி ஊத்துற டபரா கிடையாது. நான் வாங்க போனேன். இந்தியா போயிருக்கும்போது வாங்குனேன் நானு. அந்த செம்புல அந்த இதுல பித்தளையில. அவங்க விக்கிறவங்களே சொன்னாங்க, "நீங்க காஃபி ரெகுலரா குடிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா வாங்குங்க. இல்லன்னா வாங்காதீங்கன்னு." அப்பயே நான் சொல்றது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே ₹1000ன்னாங்க ஒரு செட்டு. அதெல்லாம் சும்மாலாம் வாங்காதீங்க. அதே மாதிரி காஃபியும் வந்து பாத்தீங்கன்னா, பித்தளையில வாங்க போனேன் இந்த ஃபில்டரு. அதான் அவங்களும் சொன்னாங்க. "நீ ரெகுலரா போடலன்னா வேஸ்ட் வாங்காதீங்கன்னாங்க. ஸ்டீல் வாங்கிக்கிங்கன்னாங்க." என்கிட்ட இதுதான் இருக்கு. ஸ்டீல் தான் இருக்கு. நான் இததான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரெகுலராலாம் குடிக்கிற ஆளெல்லாம் கிடையாது. எப்பயாச்சும் காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நாங்க குடிக்கிறது தான். இப்ப வாங்கிட்டு வந்தேன் இல்லையா ஸ்டார்பக்ஸ் காஃபி பவுடர், அதையே நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ட்ரேடர் ஜோல நிறைய பேர் வந்து ட்ரேடர் ஜோல வந்து கூட வாங்கியிருக்கோம் காஃபி. அது கூட ரொம்ப நல்லா இருக்கு. சவுத் இந்தியன் காஃபி மாதிரி இருக்கு. நான் ட்ரை பண்ணேன். எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்பக்ஸ்ல வந்து வாங்க ஆரம்பிச்சது நானு. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 பேருக்கு தான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் காஃபி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாலதான் நான் போடுறது. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா 1 2 3. இது என்னன்னா நீங்க கவர்ல இருந்து எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க பாட்டில்லயோ இல்ல வந்து டப்பாலையோ. ஏன்னா இதுல இருந்தாதான் இந்த காஃபி தூள் வாசனை நல்லா இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க கம்பி 2ம். அதை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க இதுலயே இப்படியே வச்சுட்டீங்கன்னா நீங்க எப்போ ஓபன் பண்ணாலும் காஃபி ஸ்மெல் நல்லா இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்க பாக்ஸ்ல மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா காஃபி ஸ்மெல் எல்லாம் போயிடும். நல்லாவும் இருக்கும் அது காஃபி. வந்து இந்த 2 சைடு கம்பி ஒண்ணு இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அட்டாச் பண்ணிருப்பாங்க. இத அழகா நீங்க காத்து எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலுமே இதை இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான். காஃபி வந்து சீல் ஆயிடுச்சு. ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு ஓபன் பண்ணாலும் ஸ்மெல் இருக்கும். நான் அப்படிதான் பண்றது. நான் எதுக்குன்னு பாக்ஸ் எல்லாம் போடுறது இல்லை. ஒரு வாட்டி வாங்கி போட்டு காஃபி எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பவுடர் எல்லாம் தூக்கி குப்பையில தான் போட்டேன். இப்போ வந்து இதுல ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெஸ் ஆகாது. ஏன்னா இதுல ப்ரெஸ் பண்றச்ச இதுல நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி டைட்டா வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இது நல்லா ஹார்டா போய் வந்து உக்காந்துரும். சூடா இருக்கும் போது எடுக்க முடியாது. நான் அதெல்லாம் எப்போதுமே லூஸ் பண்ணி வச்சிருப்பேன். நானு நல்லா டைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நானு சுடு தண்ணி விடுறேன் இதுல. இது வந்து பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கிற கப்பு, சின்ன கப்பு. நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக இந்த 1/4 கப் எடுத்திருக்கேன். நான் இவ்வளவுதான் தண்ணி விட போறேன். பாத்தீங்கன்னா 1/4 இருக்குங்களா? இத அப்படியே இந்த காஃபி ப்ரெஷர் வந்து உள்ள வைக்கல. நான் ஹோல்டர் போடாம என்ன பண்றேன்னா இந்த தண்ணியை முதல்ல விட்டுடுறேன். விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். நீங்க பால்ல காஃபி போடுறதா இருந்தா பாலை நல்லா கொதிக்க வைங்க. A2 மில்கோ இல்ல கிர்க்லாண்டோட பிராண்டோ எந்த பிராண்டு வாங்கினாலும் பால் வந்து நல்லா கொதிச்சதுன்னா அதுல இருக்க ஸ்மெல் ஒண்ணு போயிடும். அது போன பிறகு நீங்க காஃபி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்தியாலயும் அப்படிதான் நம்ம பண்ணுவோம். பால் வாங்கினோம்னா நல்லா கொதிக்க விட சொல்லுவாங்க. அது வந்து வேற விதம். ஏன்னா அதுல இருக்க பாக்டீரியாஸ் ஆகிறதுக்காக சொல்லுவாங்க. பட் இது நான் ஏன் சொல்றேன்னா நல்லா கொதிக்கும் போது அந்த ஸ்மெல் இருக்க மாட்டேங்குது. நான் லைட்டா ஒரு கொதி வந்தோடனே எடுத்து நம்ம காஃபி போடுறோம்ல, அந்த காஃபி என்னால இப்ப வாய் பக்கத்துல எடுத்துட்டு போவே முடியாது. ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துரும். அப்படியே எடுத்துட்டு வந்து ஊத்திடுவேன் நான் கீழே. அதனால நான் காஃபி போட்டேன்னா சரி, காஃபியோ டீயோ எது போட்டாலும் நானு பால்ல போடுறேன்னா பாலை ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்க விட்டுருவேன். நம்ம டீயில போடுறதா இருந்தாலும் டீயில எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதுதான். பால் கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா பாலையும் கொதிக்க வச்சிடாதீங்க. ஏன்னா ஹோல் மில்கை தான் நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். இதே வந்து 1% கொதிக்க வச்சீங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். பாலும் ஒரு மாதிரி பர்ன் ஸ்மெல் வந்துரும். அதால அந்த 1% யூஸ் பண்ணாதீங்க. 2% கூட நீங்க லைட்டா கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா 2% அழகா கொதிச்சு வரும். இதுவே 1% வச்சீங்கன்னா ஃபுல் பாத்திரமே போயிடுங்க. அதெல்லாம் 1% வந்து கொதிக்க விடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் பேஸ்ட் பால் இருக்கு இல்லையா? ஆல்மண்ட், ஓட்ஸ், அது ஹேசல் நட், அத மாதிரி பாலெல்லாம் நீங்க வந்து
அது ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வைக்காதீங்க. ஏன்னா தண்ணி திரிஞ்சிரும். அதெல்லாம் வந்து கப்ல ஊத்தி மைக்ரோவேவ் பண்ணிடுங்க. மைக்ரோவேவ்ல பேவரேஜஸ் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லா சூடாயிடும். அதுக்கப்புறம் டிகாஷன ஊத்திட்டு, சூடு உங்களுக்கு ஏத்த மாரி இருக்கான்னு பார்த்து திருப்பியும் ஒரு 1 மினிட் வச்சீங்கன்னா, கரெக்ட்டான சூடு இருக்கும். அது மாரி இருக்கும். ஆனா சூப்பர். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் மில்க் தான் குடிக்கிறது காஃபி. பால்லலாம் ரொம்ப ரேர். இப்போ உங்களுக்கு அன்னைக்கு வீடியோல போட்டதால நான் பால்ல போட்டேன். இப்ப திருப்பியும் பால்ல போடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நானு. இது பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா இறங்கிட்டு இருக்கும். இப்ப திருப்பியும் வந்து நான் உங்களுக்காக இந்த மெஷர்மென்ட் ஊத்துறேன் நானு. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 கப் தான் வந்து தண்ணி நான் விடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹோல்டர அந்த காஃபி ஹோல்டர உள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் இந்த தண்ணிய ஊத்திர்றேன். மூடி போட்டுறலாம். அவ்வளோதான். காஃபி ஃபில்டர் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆல்மண்ட் மில்க்க இத வந்து நான் சூடு பண்ணிக்கிறேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ்ல பேவரேஜஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பேவரேஜஸ் ஆன் ஆயிடுச்சு. உள்ள வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் மில்க் நல்லா சூடு பண்ணிட்டேன். ஆல்மண்ட் மில்க்க நான் திருப்பியும் சொல்றேன். ஆல்மண்ட் மில்க்க ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணாதீங்க. அப்படி பண்றதா இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, இந்த பாத்திரத்த வச்சுட்டு பால ஊத்திட்டு, ஆல்மண்ட் மில்க்க ஊத்திட்டு ரொம்ப சூடெல்லாம் பண்ணீங்கன்னா, தண்ணி திரிஞ்சிரும். அதனால மைக்ரோவேவ் இஸ் த பெஸ்ட். சுகர் நாங்க ஆட் பண்ண மாட்டோம். டிகாஷன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோன்னு வந்திருக்குன்னு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லைட்டா குடிப்பாரு காஃபி. அதுக்காக அவருக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் வேணுமா? ரொம்ப லைட்டா இருக்கு. அதால கொஞ்சோண்டு விடுறேன் நானு. லைட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா காஃபி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் குடிச்சீங்கன்னா. உன்னோட காஃபி இங்க வச்சிருக்கேன். வந்து எடுத்துக்கோ. இப்போ இத பார்த்து ஆல்மண்ட் மில்க் ஊத்துனது இல்லையா? இத நான் லைட்டா வாஷ் பண்ணிடுறேன். ஒரு டிஃபரன்ஸா இருக்காதுன்னு வச்சுங்களேன். பட் நம்மளுக்கு ஆல்மண்ட் மில்க் நானும் குடிப்பேங்க. இப்போ உங்களுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா மில்க்ல போடுறேன். ஹோல் மில்க்ல போடுறேன். என்னோட ஹஸ்பண்ட் ஹோல் மில்க்னா காஃபியே வேணான்னு சொல்லிடுவாரு. நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால நான் விட்டுருக்கேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது ஹோல் மில்க்ன்றதால உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியாதுங்க. நம்ம இந்தியால போட காஃபி கேட்டோம்னா ஒரு ப்ரௌனா ஒரு நல்ல டார்க் கலரா வரும்ல, அப்படி வராது இதுல. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்கரி இருக்கிறதால ப்ரௌனா வரும் காஃபி. இதுல சிக்கரி இல்ல அண்ட் நல்லா ஹோல் மில்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த கலர் வந்து மாறாது. கலர் பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க குடிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு சிக்கரி வந்து பிடிக்காதுங்க. அது வந்து டேஸ்ட்டுக்காக தான். அது அடிக்ட் ஆயிடும் அதுக்காக. இப்ப இது திடீர்னு குடிச்சிட்டே இருந்து காஃபியே நான் குடிக்க மாட்டேன்னு விட்டுட்டோம்னா, அசால்ட்டா விட்டுடலாம். அந்த சிக்கரி குடிச்சீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து குடிக்கணும் குடிக்கணும்னு தோணும். பெஸ்ட் காஃபி.